எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து அதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அமையும். வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை தொடங்குறதுலையும் வெற்றிகரமாக அதை தொடர்றதுலையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுலையும் தான் நமக்கு அந்த முழுமையான வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம 2A மெயின்ஸுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் த பெஸ்ட். இதே உத்வேகத்தோட எல்லா டெஸ்ட்டையும் இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பாலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 55 கொஸ்டின் நீங்கள் எழுதியிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கொஸ்டின் பேப்பரில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. சரியா? ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் பார்க்கும்போது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருப்போம். இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட வந்து நம்மளோட பாலிட்டியும் சேர்ந்துருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த பாலிட்டி அப்படின்ற ஏரியாவில் ஆல்மோஸ்ட் போன தடவை கொஸ்டின் வச்சு ஒரு 15லேருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவுண்டாக ஒரு 20 கொஸ்டின் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம படிக்கும் போது இந்தியா லெவலில் உள்ள கண்டென்ட்டை நம்ம பார்க்க தான் செய்யணும். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தமிழ்நாடு லெவலில் நல்லபடியாக பார்த்துட்டு கூடவே வந்து இந்தியா லெவலில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ ஃபுல்லாகவே நம்ம சிலபஸை டிகோட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு முன்னுரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி டிபிஎஸ்பி வரைக்கும் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 56th கொஸ்டினாக இருக்கிறது நமக்கு பாருங்க. அக்கார்டிங் டு தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், as of January 26, 1950, the preamble has the term sovereignty, democracy, secularism. As per 47 Amendment 1976, socialist, integrity and republic were added in preamble. Third statement பாருங்க, the present preamble contains sovereignty, socialist, secular, democratic and republic. ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா எது கரெக்டு எது ராங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். தமிழில் ஜனவரி 26, 1950 படி முகவரில் இறையாண்மை, மக்களாட்சி, மதச்சார்பற்ற என்ற பதம் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த சமய சார்பற்ற இந்த வேர்டெல்லாம் அப்போ இல்லை. ஆக்சுவலா பிரியாம்பலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து ஒரு 9 வேர்டு. சரியா? அந்த 9 வேர்டுன்றது 3 இடத்துல முக்கியமாக எடுத்திருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கும். அதுலேருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஓகேவா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டர்னிட்டி அப்படின்ற வேர்டு எடுத்திருக்கும். அடுத்து 1917 ரஷ்ய புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சியில் 3 வார்த்தைகள், சமூக, அடுத்து பொருளாதார, அரசியல், நீதி. அடுத்து 3வது பாருங்க, 42வது சட்ட திருத்தம் 1976. இதுல தான் 3 வார்த்தைகள் எடுத்திருப்போம், சோசியலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டி. அப்போ இந்த செக்யுலர் மதச்சார்பற்றம் அப்படின்றது ஜனவரி 26 இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ராங். 1976 42 படி சமதர்ம ஒருமைப்பாடு அப்படின்றது சேர்க்கப்பட்டது. ஓகேவா? சோசியலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டி இதுல வந்து இந்த மதச்சார்பற்ற அப்படின்னு கொடுத்திருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கும். அப்ப கொடுக்கல, இதுவும் தப்பு. தற்போதைய முகவரியில் அது ஆர்டர் கேட்டிருக்காங்க, இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு, இப்படிதான் இருக்கு. அப்ப 3 மட்டும்தான் கரெக்ட். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் சில கொஸ்டின்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணோம்னா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈஸியாக உள்ள கரண்ட்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போயிடுறேன். சரியா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 கொஸ்டின் இருக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour வீடியோ தாண்டாலே என்ன ஆகுங்கன்னா அப்படியே டல் ஆகிடுவீங்க. இதுவே ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்காக ஒரு ஸ்டாஃப் உங்களுக்காக மெனக்கட்டு நம்ம பண்ணுறப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பேர் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி மேட்ச்டு? ஓகேவா? இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சோர்சஸ் எது எங்க எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து எத்தனை சோர்சஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த சபாநாயகர் ஸ்பீக்கர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்ததுன்னா அமெரிக்கா கிடையாது, இது வந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். சரியா? பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பாராளுமன்ற பைகேமரல் சிஸ்டம், ஈரவை முறை, இதெல்லாமே இங்கிலாந்துல தான் எடுத்திருப்போம். அதில் தான் அந்த சபாநாயகர் வருவார். அப்போ அமெரிக்கா வரமாட்டாங்க. அடுத்து ஈரவை சட்டமன்றம் பிரிட்டன், இங்கிலாந்து, யூகே, லண்டன் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? வேர்டிங்ஸ்ல மிஸ் மேட்ச் ஆகிக்காதீங்க. ரைட். அடுத்து சயின்ஸ் செட்டில்மெண்ட் காட்ட பொதுப்பட்டியல் கன்கரன் லிஸ்ட் அப்படின்றது ஆஸ்திரேலியா. கூடவே வணிகம், வர்த்தக சுதந்திரம், அதுவும் அவங்க தான் எடுத்திருப்போம். அடிப்படை கடமைகள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். அப்ப 2வும்
3யும் கரெக்ட், 2 பேர் வந்து கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which schedule is deals with allocation of Rajya Sabha seat to state and union territories? மாநிலங்களவை இடங்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக குறிப்பிடும் அட்டவணை. சரி, அதை நம்ம பார்த்திருப்போம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 8 ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கும், இப்போ வந்து 12 ஷெட்யூல் இருக்கு. ஸோ 9வது 10வது 11 12 1951ல சேர்த்திருப்பாங்க 9th. அடுத்து 1985ல 10th ஷெட்யூல். அடுத்து 1992ல 73rd அமெண்ட்மெண்ட் படி 11. அடுத்து 1992ல 74th அமெண்ட்மெண்ட் படி 12th ஷெட்யூல் சேர்த்தோம். சரியா? ஸோ அதில் இந்த 4th ஷெட்யூல் இதில் நம்ம பார்த்துருப்போம் ஷார்ட்கட் TEAR, டெரிட்டரி, எமுலுமெண்ட்ஸ், அடுத்து வந்து ஓத் அண்ட் அஃப்ரிமேஷன், அடுத்து ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் நாமினேட்டட் மெம்பருக்கான ரிசர்வேஷன் பற்றி சொல்கிறதான் 4th ஷெட்யூல். அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருவாங்க. 7th அமெண்ட்மெண்ட் 10th 12th 18th. சரியா? ஓகே, இதுல எல்லாமே வந்து யூனியன் டெரிட்டரி, எந்தெந்த யூனியன் டெரிட்டரி எப்பப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? கவனிங்க, இந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்றது இருக்காது. சில இதுக்கு வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சில இதுலயும் வந்திருக்கும், எல்லாத்துக்குமே முக்கிய சட்டத்தை இருக்காது. இந்த பேசிக்கான கொஸ்டின் நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நம்ம பிலிம்ஸ் பார்க்கும்போதும் பார்த்திருப்போம். சரியா? முக்கியமான கண்டென்ட். ஏன் இந்த அமெண்ட்மெண்ட் படினா, போன 2A மெயின்ஸ் கொஸ்டின்ல ஹரியானா வந்து எப்ப பிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் இங்க வரும், கவனிங்க. 7வது சட்ட திருத்தம். இந்த 7வது சட்ட திருத்தம் படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, 7வது சட்ட திருத்தம் வந்து 1956ல பண்ணோம். அடுத்து 10வது சட்ட திருத்தம் 10, 11, 12 இது எல்லாமே 1961ல. சரியா? 1961ல 10, 11, 12 இது எல்லாமே பண்ணோம். ஸோ அந்த 10வது சட்ட திருத்தத்தில் யார் வந்தாங்க அப்படின்னா தாதர் நகர் ஹவேலி. அடுத்து 12வது சட்ட திருத்தத்தில் டையூ டாமன். அடுத்து 14வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1962ல பண்ணியிருப்போம். பாண்டிச்சேரியை புதுச்சேரியை நம்ம கூட இணைச்சது. இதில் 2006ல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி அப்படின்ற நேம் வந்து புதுச்சேரின்னு மாறி இருக்கும். அடுத்து 18th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சண்டிகர் அப்படின்றது உருவாயிருக்கும். இது எப்போ அப்படின்னா 1966ல். சரியா? இதுக்கு வந்து பஞ்சாப் மாநில மறுசீரமைப்பு சட்டம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இது மூணுத்தையுமே அப்பதான் பிரிச்சிருப்பாங்க. சரி, இந்த கொஸ்டின் தான் போன 2A கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இந்த 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து 42வது சட்டத்தை மாதிரி அந்த 7வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இது கொஞ்சம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அது படி இதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் 14 ஸ்டேட் உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து காமன் ஹைகோர்ட் உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து காமன் கவர்னர் அப்படின்றது உருவாக்கியிருப்பாங்க. இது எல்லாமே முக்கியமானது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். Choose the incorrect statement from the following. Drafting committee was established on 29th August 29, 1949. Correct. அடுத்து SN முகர்ஜி served the chief draftman of the Constitution Assembly. தலைமை வரைவாளர் அப்படின்னு சொல்றாங்க, இவரும் கரெக்ட் தான். It took 141 working days. இதுவும் கரெக்ட் தான். சரியா? அப்ப எது ராங் அப்படின்னா மகாத்மா காந்தி called the mentor of drafting committee. ஆக்சுவலா வந்து BR அம்பேத்கர் தான் டிராப்டிங் கமிட்டியோட வரைவு குழுவின் வழிகாட்டி இல்லைன்னா வரைவு குழுவின் சிற்பி அப்படின்ற சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ் காண்பனவற்றில் சரியான இணை தேர்வு செய்க. ஸோ சூஸ் த கரெக்ட் பார்ட். யார் யார் என்னென்னலாம் கோட் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? கோட் கவுனிங்க. பார்கெண்ட் ஃபெடரலிசம். பார்கெயின் அதாவது எதை சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவோட அரசியலமைப்பை பத்தி சொல்றாங்க. சரியா? பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி. ஓகேவா? பேரம் பேசினது அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்றவர். ரெண்டாவது பாருங்க, கூட்டுறவு கூட்டாட்சி கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அடுத்து எக்ஸ்ட்ரீம் ஃபெடரலிசம் இன் நேச்சர் அப்படின்னா யாருன்னா பால் ஆப்பிள் பைன்றவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து ஃபெடரல் இன் நேச்சர் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட், வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் உண்மையில் ஒற்றையாட்சின்னு சொன்னது யாருன்னா ஐவர் ஜென்னிங். சரி, அந்த மேற்கோள்கள்லாம் ரொம்ப முக்கியம், கவனித்து வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அந்த மோரிஸ் ஜோன்ஸ் பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சியா, மோரிஸ் ஜோன்ஸ்ன்றது மோரிஸ் வாழைப்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோரிஸ் வாழைப்பழத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேரம் பேசி வாங்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, அதீத கூட்டாட்சி தன்மையுடையது. அதீத கூட்டாட்சி தன்மைன்றத ஓவர் ஸ்வீட்னஸ் ஞாபகம் வச்சுங்க. பாலும் ஸ்வீட்டா இருக்கும், ஆப்பிளும் ஸ்வீட்டா இருக்கும். அப்ப பால் ஆப்பிள் பைன்றது அதீத கூட்டாட்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? யூஸ்வலா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப ட்ரையா ஆர்டிக்கல் அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடை தயவு செஞ்சு மாத்திடுங்க. ஏன்னா மெயின்ஸுக்கு வந்துட்டோம்.
இன்னமுமே அந்த மாதிரி மெத்தட்ல நம்ம வந்து சோஷியலா நம்ம படிக்கிறத வச்சு நம்ம நடக்கிறத வச்சு அது கூட வந்து லிங்க் பண்ணி படிக்கலன்னா போர் அடிச்சிடும். சரியா? கிட்டத்தட்ட வந்து ஒரு பிசிக்ஸ்ல லா பாக்குற மாதிரியோ கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன் பாக்குற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும். பாலிட்டியில் இன்ட்ரெஸ்டே போயிடும். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஜாலியா உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எனக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? நானும் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லித்தரேன். சரியா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சோஷியலாக வச்சுட்டு நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தாதான் ஜாலியாக இருக்கும். சரியா? அப்போதான் மைண்டில் நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வடிவத்தில் கூட்டாச்சு ஆனால் உண்மையில் ஒற்றாச்சு அப்படின்னா ஐவர் ஜென்னிங். ஓகேவா? இந்த ஜென்னிங் அப்படின்றவர் ஜன்னி ஃபீவர் வந்த மாதிரி நடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு உட முடியாத மாதிரி இருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கிறாரு. அதான் வடிவத்தில் கூட்டாச்சு ஆனால் ஒற்றையாச்சு, ஜன்னி வந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ட்டு மீனிங் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து 67 கொஸ்டின் பாருங்க. பார்ட் ஏ, இந்தியா can be divided into linguistic states, but the principle of one language one state must be rejected. Okay, part A, B, C should be deleted completely. Okay, அடுத்து to be divided into 16 state and 3 union territory. ஓகே, இது வந்து ரெக்கமெண்டேஷன். இது எல்லாமே யாரோட ரெக்கமெண்டேஷன் கேட்டுருக்காங்க? ஃபசல் அலி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். சரி, ஃபசல் அலி கமிட்டி 1953ல போட்டு 1955ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து இன்பிட்வீன் இல்லைன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு உண்ணாவிரதம் இருந்து 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டிருப்பாரு. ஸோ ஆந்திர மாநிலம் முதல்ல வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் மொழிவாரி மாகாணமா. சரி, அதுக்கடுத்து இந்த எஸ்கே தார் அவங்கன்றவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க மொழிவாரி மாகாணத்துக்காக, அதாவது லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் பிரிக்கிறதுக்காக போடப்பட்ட ஃபர்ஸ்ட் கமிட்டி 1948 ஜூன். ஜேவிபின்றது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. இவங்களும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1948ல போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, இந்த ஃபசல் அலி கமிட்டி மொழி வாரி பிரிக்கலாம் சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாரு. 16 ஸ்டேட்டாகவும் யூனியன் டெரிட்டரியாகவும். ஆனால் ஆக்சுவலாக பிரிச்சது 14 ஸ்டேட்டாகவும் 6 யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிச்சிருப்பாங்க. அடுத்த பிஎன் கிருஷ்ணா கமிட்டி. இந்த பிஎன் கிருஷ்ணா கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2010 போட்டிருப்பாங்க. இவங்க தான் வந்து ஆந்திராலேருந்து தெலுங்கானா பிரிக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது இவங்க தான். சரியா? ஓகே, பிஎன் கிருஷ்ணா கமிட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கமிட்டி 2017 ஒரு தடவை இன்னொரு தடவை போட்டிருப்பாங்க. சரியா? இந்த கமிட்டி மறுபடியும் 17 போட்டிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபசல் அலி கமிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who was the leader of Congress session when the Constitutional Assembly was formed and Indian become independent? அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியும் கடைசியா அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டப்போ யார் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இது யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி அப்படின்றவங்க, ஆச்சாரியா கிருபாலினி அப்படின்னு சொல்லுவாங்க. 1946ல இருந்திருப்பார். சரியா? அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்யம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அடுத்து 1930 ஜனவரி 26ல அந்த தினத்தை வந்து அனுசரிப்பாங்க. ராவி நதிக்கரையில வந்து கொடியேற்றுவாங்க. அந்த தினத்தை அனுசரிக்கிறதுக்காக தான் திரும்ப ஜனவரி 26 1950ன்றப்ப இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து குடியரசு தினமா அனுசரிக்கிறோம். சரியா? இது இல்லாம 1951 இந்தியா வந்து சுதந்திரம் குடியரசு ஆனதுக்கு அப்புறம் யாரு காங்கிரஸ் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து வல்லபாய் பட்டேல் ஒரே ஒரு மீட்டிங் 1931 கராச்சி மாநாட்டில் இருந்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் முதலில் நிறைவேற்றப்பட்டது இங்கேதான். சரியா? அடுத்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1934 டயத்துல இருந்திருப்பாங்க. சரியா? இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்னொரு இடத்துல இருந்தது என்னன்னா 1936லயும் இருந்திருப்பாங்க, 1937லயும் இருந்திருப்பாங்க. அந்த 37 தான் பாசிப்பூர் இல்லைன்னா பைஸ்பூர் மாநாடு ஃபர்ஸ்ட் ஐஎன்சி செஷன். எங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல நடந்தது, வில்லேஜ்ல. இங்கதான் வந்து அரசியல் நிர்ணய சபைக்கான கோரிக்கை நிறைவேற்றியிருப்பாங்க, தீர்மானம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 64 எங்க நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தப்பட்டது? இப்பதான் பார்த்தோம். சரியா? பாசிப்பூர் மாநாடு. ஹரிபுரா மாநாடு சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருப்பாரு 1938. லாகூர் இப்பதான் பார்த்தோம் 29. பெல்காம் 1924 காந்தி அவர்கள் பங்கேற்ற ஒரே மாநாடு. சரியா? நான் இருக்கிறேன், சொல்றது கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, அதனால தான் ஸ்பீடா போறேன். ரைட்? அடுத்து பாருங்க. Choose the correct statement. The drafting committee consists of one chairman and 7 member. ஓகேவா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 1+6 இதுல 1+7 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு. The constitution was completed by drafting committee on February 21, 1948. கரெக்ட். ஃபர்ஸ்ட் அதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் ஏப்ரல் 1948. ஆக்சுவலா ஏப்ரல் கிடையாது, இந்த பிப்ரவரி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணதும் கூட.
ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் மேற்கொண்டு மறுபடியும் நவம்பர் 26, 1949 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா சம்விதான் திவாஸ், தமிழ்ல சட்ட தினம் இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு தினம், சரியா கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம். சரியா என்னைக்குன்னா நவம்பர் 26. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். த செகண்ட் டிராஃப்ட் வித் சம் ரிவிஷன்ஸ் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் டிசம்பர் 1948. ஆக்சுவலாக டிசம்பர் கிடையாது, இது வந்து அக்டோபர். சரியா ஓகே. ஸோ இதில் எது கரெக்டுனா செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்ட். அரசியலமைப்பு வரைக்குழுவால் அரசியல் அமைப்பு பிப்ரவரி 21, 1948 முடிக்கப்பட்டது. சரியா ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 66. கீழ்காண்பவற்றில் தவறான எண்ணை தேர்வு செய்ய. சிறிய குழுக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நாடாளுமன்ற குழுக்கள்ல வந்து முக்கியமா ஒரு 21 குழுக்கள் இருப்பாங்க. அதுல பெரிய குழுக்கள் ஒரு 8, மீதி இருக்கிறவங்கலாம் சிறிய குழுக்கள் அப்படின்றது இருப்பாங்க. இதுல தவறானது கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற குழு பட்டாபி சீதாராமையா, அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழு மௌலாங்கர். இந்த ஜிபி மௌலாங்கர் அப்படிதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் இன் இந்தியா. ஓகேவா. அடுத்து அரசியலமைப்பு வரைவு குழுவின் சிறப்பு ஆய்வுக்குழு அம்பேத்கர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஓகே. அது கிடையாது. சிறப்பு ஆய்வுக்குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ராஜேந்திர பிரசாத் இருப்பாரு. அடுத்து மொழியியல் மாகாணங்களுக்கான குழு எஸ்கே தார். அடுத்து 67வது கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம். நவம்பர் 26 தேசிய சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்பதான் பார்த்தோம். கரெக்ட். நவம்பர் 26, 1949 முதலாக 15 விதிகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதுவும் கரெக்ட் தான். 15 விதி நடைமுறைக்கு வந்ததுனால இந்த கூற்று காரணம் கொஸ்டின் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, கூற்று கரெக்டா பாருங்க, அடுத்து காரணம் கரெக்டா பாருங்க. சரியா ரெண்டுமே கரெக்டா இருக்கான்னு முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா என்ன இப்ப வைக்கிற கொஸ்டின்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூற்று காரணம் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. இதான் டிஎன்பிசி ஆன்சரா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு கூட்டுறது தப்பா வச்சிடறாங்க. ஓகேவா. அப்பா இல்லைன்னா காரணம் தப்பா இருக்குது. இப்ப பார்க்கும்போது கூற்று முதல்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா காரணம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இல்லங்க ரெண்டுல ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை பார்த்துக்கணும். இல்ல ரெண்டுமே கரெக்டா தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா இப்ப என்ன பண்றீங்கன்னா காரணத்தை கூட்டுறாவும் கூட்டுற காரணத்தாவும் யோசிச்சு பாருங்க. சரி அப்படி மாத்தி யோசிச்சீங்கன்னா ஆன்சர் வரும். இல்ல அது எனக்கு புரியல அப்படின்னா கூட்டுற நீங்க படிச்சிருங்க. படிச்சுட்டு பிகாஸ் ஆஃப் அப்படின்ற வேர்டை போட்டுட்டு அடுத்த காரணத்தை படிங்க. படிச்சீங்கன்னா ஆன்சர் வந்ததுன்னா அது வந்து கரெக்ட். இப்ப இங்கிலீஷ்ல அதுல பாருங்களேன் இந்த கொஸ்டினை. Assertion reason. Assertion பாருங்க, November 26 was observed as a National Constitution Day in India because of reason படிங்க. In November 26, 1949, the 15 rules were first brought into force. ஓகேவா. இப்போ இந்த பிகாஸ் ஆஃப்ன்ற வேர்டு போடும்போது இது ரீசனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. இந்த 15 சட்ட விதிகள் வந்ததுனால தான் நம்ம வந்து நவம்பர் 26 வந்து சட்ட தினமா கொண்டாடுறோமா, கான்ஸ்டியூஷன் தினமா கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்கறோம். அப்படி கிடையாது. 284 பேர் ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதனாலதான் அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்ததுனால அன்னைக்கு ஏத்துக்கிட்டதுனாலதான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். அப்போ இந்த 15 விதிகள் ஏத்துக்கிட்டது நடைமுறைக்கு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அதனால வந்து அரசியலமைப்பு தினமா கொண்டாடல. சரியா அப்ப ரெண்டுமே சரி. இது வந்து ஆனா சரியாக விளக்கவில்லை. ஓகே புரிஞ்சா. நெக்ஸ்ட் போமா. அடுத்து பாருங்க, அடுத்து 68வது கொஸ்டின். கீழ் காண்பவற்றில் எத்தனை எண்ணிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? ஓகே, இது அந்தந்த மாநிலங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த எண்ணிகள் சரியா பொருந்தது? ஓகே, எதுவுமே சரி இல்லையா பார்க்கலாம். மேற்கு வங்காளம் ஆக்சுவலா வந்து பக்சிம் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பிரயாக்ராஜ்ன்றது அலகாபாத். ஐக்கிய மாகாணம் அப்படின்றது யூபி. உத்தராஞ்சல் உத்தரப்பிரதேசம் வராது. ஓகேவா. உத்தராகண்ட். குர்கான்ன்றது ஆக்சுவலா இப்ப இருக்குது அந்த ஊரு. அதை பக்சிம் பங்களான்னு சொல்ல மாட்டாங்க. பக்சிம் பங்களான்றது இங்க வரும் மேற்கு வங்காளத்துல. அப்போ ஆன்சர் படி கரெக்டா தான், எல்லாமே வந்து தப்பு தான், எதுவுமே சரியா பொருந்தல. ஓகே, அடுத்த 69வது கொஸ்டின் பாருங்க. எந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முகவுரை முதல் மற்றும் கடைசி திருத்தமாக கொண்டு வரப்பட்டது? இந்த ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டா கூட நம்ம குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்டனால கேசஸ் வச்சு கொஸ்டின், உன்னிகிருஷ்ணன் கேஸ் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வச்சு கேட்டனால கேசஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த கேஸ் பெருவாரி வழக்கு நம்ம ரெகுலரா கேள்விப்பட்டோம். 1960 போட்டது. முகவரை அரசியலமைப்பின் அங்கம் அல்ல. அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு 1976, 73 முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி. அடுத்து 1995 எல்ஐசி வழக்கு முகவரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி, இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். ஓகேவா. இதுதான் போட்டு நிறைய சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இந்த கேசஸை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா முகவரியில ஒரு திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க, தெரியும். சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1976 42nd அமெண்ட்மென்ட் படி சேர்த்தமா. ஸோ அந்த திருத்தம் மேற்கொண்டதுக்கான பேஸா அமைந்த வழக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு.
சரியா? இன்டர்லிங்க் பண்ணி படிங்க. கேசஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் ரீசெண்ட் டைம்ல. ஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸை 100% நம்ம டிகோட் பண்ணணும். ஓகேவா? மேலோட்டமா நான் ஸ்கூல் புக்கை படிக்கிறேன் அது போதுமா அப்படின்ட்டு தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. குரூப் 4 நம்ம எழுதும் போதே ஃபீல் பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாலும் ஆனால் அதை கரண்ட் அஃபேர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சரியா? இப்போ எலெக்ஷன் கமிஷன் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷனரை பற்றி கேட்டிருந்தாங்க, அது கரண்ட் அஃபேர். சரியா? புக்கை பேஸ் பண்ணி கண்டென்ட்டோட கரண்ட் அஃபேர் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினால ஸ்பீடாக போகிறேன். சரியா? முக்கியமானதுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்க. தேசிய லட்சணை, நேஷனல் எம்பளம், எலெக்ஷன் கமிஷன், நேஷனல் ஆந்தம், சுப்ரீம் கோர்ட். சரி, அதெல்லாம் எப்பப்போ ஏற்றுக்கிட்டாங்க, எப்பப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு இருக்கு. தேசிய லட்சணை அசோக சின்னம். ஓகேவா? அதே மாதிரி அரசியலமைப்போட சின்னம்னு கேட்டாங்கன்னா யானை. சரியா? இந்த தேசிய லட்சணை ஏற்றுக்கிட்டது ஜனவரி 26, 1950. தேர்தல் ஆணையம் ஜனவரி 25. இந்த ஜனவரி 25 தான் என்ன பண்றோம் அப்படின்னா வாக்காளர் தினமா ஓட்டர்ஸ் டேவா கொண்டாடுறோம். அடுத்து தேசிய கீதம் ஜனவரி 24. இதே மாதிரி தான் தேசிய பாடல் வந்தே மாதரம், அதுவும் ஜனவரி 24 தான். அடுத்து உச்சநீதிமன்றம் ஜனவரி 28. ஸோ இதில் ஜனவரி 29 ஒன்று வந்துச்சுன்னா பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் வரும். சரியா? ஓகே. இதில் தேசிய கொடி கேட்டாங்கன்னா 1947 ஜூலை 22. சரியா? பார்த்துக்கோங்க அதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, சாரி அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, கமிஷனை பத்தி கொடுத்துருக்காங்களா, பூஞ்சி கமிட்டி பத்தி கொடுத்துருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பூஞ்சி கமிஷன் வாஸ் ஃபார்ம்டு டு எக்ஸாமின் தி கான்ஸ்டியூஷன் இன் 2000. ஆக்சுவலா வந்து 2000 யாருக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து வெங்கடாச்சலய கமிட்டி. பூஞ்சி கமிட்டி 2007 போட்டிருப்பாங்க. சரியா? 1950 ஜனவரி 26, 1950 இந்த இடத்துல நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதை மறு ஆய்வு செஞ்சு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்ப அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி மறுபடியும் 2000 என்ன பண்ணுவாங்கன்னா வெங்கடாச்சலயா கமிட்டி போடுவாங்க. சரியா? ஓகே. இந்த வெங்கடாச்சலயா கமிட்டி மறுபடியும் 2002 வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா மத்திய மாநில உறவுகள்னு ஒரு டாபிக் பார்ப்போம், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்ல அதுலயும் வருவாங்க. அப்ப அசெஷன் தப்பு. ரெண்டாவது பாருங்க, ரீசன் இட் வாஸ் செட் இன் த மீட்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தட் ஆஃப்டர் 50 years த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சுட் பி எக்ஸாமின்ட். இதான் பார்த்தோம், 50 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் பண்ணணும், அதாவது ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், இதுல படிக்கும் போது நம்ம சும்மா ஏதாவது பிளைண்டா போடக்கூடாது, கூற்று சரி காரணம் சரி சரியா விளக்குறதுன்ட்டு. இப்போ முதல்ல கூற்று தப்பா வரும்னு சொல்லி சொன்னோமா, இந்த கொஸ்டின் பாருங்க கூற்று தப்பு, அப்போ காரணம் மட்டும் தான் கரெக்ட். ஆன்சர் பாருங்க, அசெஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ. சரியா? அப்ப கொஞ்சம் கவனமா செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஈஸியா இருக்கும். சும்மா ஏதாவது படிக்கும்போது நம்ம இங்க படிக்கும்போது அப்படியே படிச்சுட்டே இருப்போம், அங்க போய் பதட்டத்துல எல்லாத்தையும் தெரியுன்ற ஏதாவது போட்டு வந்துடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க 72வது கொஸ்டின். நிறைய ரீசன் கூற்று காரணம் தான் இருக்கா? சரி, ரைட். தமிழகத்தின் எல்லை காந்தி என அழைக்கப்படுபவர் மாப்போசி. ஓகே. காரணம், குமரியை தமிழகத்தோடு இணைத்த எல்லை போராட்ட வீரர். ஆக்சுவலா அவர் வந்து குமரி கிடையாது, திருத்தணியை வந்து இணைச்சிருப்பாரு. குமரி வந்து மார்ஷல் நேசமணி அப்படின்றவர் இணைச்சிருப்பாரு. சரி, அதுக்காக இங்க போராடி இருப்பாரு. ஓகே. இவர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. மாப்போசி என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருப்பதியை வந்து தமிழ்நாடோட இணைக்கிறத பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போயிடும். அப்பதான் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மாலவம் குன்றம் போனால் என்ன, வேளாவன் குன்றம் அது மிஞ்சட்டும் அப்படின்னு சொல்லுவார். வேளாவன் குன்றம்னா யாரை சொல்லுவார்னா திருத்தணி சொல்லுவார். அப்ப திருத்தணி அதை நமக்கு கிடைக்கட்டும், திருப்பதி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரியா? பாத்துக்கோங்க. இந்த மாப்போசியை தான் ஒரு அடைமொழியில சொல்லுவாங்க. என்ன அடைமொழியில சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஆப்ல பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சட்ட திருத்தம். ஓகே. எந்த அமெண்ட்மெண்ட் படி டெல்லி தேசிய தலைநகரா ஆணிச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து 69வது சட்ட திருத்தம் 1991. ஓகே. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா டெல்லி வந்து பிரிட்டிஷ் காலத்துல எப்போ இந்தியாவோட தேசிய தலைநகர் வந்திருப்பாங்க 1911. அதாவது 1905 வங்க பிரிவினை அப்படின்றத கர்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா 1911 இந்த டெல்லின்றத தேசிய தலைநகராக அறிவிப்பாங்க. சரி, அந்த வங்காளத்தை 1911 மறுபடியும் மெர்ஜ் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த 1911 தான் மறுபடியும் தேசிய கீதம் அப்படின்றது முதல்ல பாடியிருப்பாங்க கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். ஒரே விஷயத்துல ஒரே கன்னடத்தில் நிறைய கன்னடம் வருது, எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து 7வது சட்ட திருத்தம் இப்பதான் பார்த்தோம் திருத்தங்களை பத்தி. அடுத்து 36வது சட்ட திருத்தம், இது ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். 1976 பண்ணியிருப்பாங்க. சிக்கிம் இருக்கா, சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டா மாறி இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னா 35வது சட்ட திருத்தம் 1975 சிக்கிம் வந்து மாநில அந்தஸ்துக்கு பெற்றிருக்கும், அதோட இருக்கு. இந்த 18வது சட்ட திருத்தம் தான் இப்ப பார்த்தோம், சண்டிகர் அப்படின்றத உருவானதை பத்தி பார்த்தோம். ரைட். அடுத்து பாருங்க 74வது கொஸ்டின், கேசஸ். ஓகே. கேசஸ் பயங்கரமா ஒரே இந்த கேசஸ் பார்த்தாலே ஃபுல்லாவே இது கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துடும். சரியா? அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் இது சரி, இறையாண்மை தொடர்புடைய வழக்குகள் 1954 மதன கோபால் வழக்கு
சிந்தட்டிக் கேசஸ் பத்தி அதுவும் 2 தான் வந்து இறையாண்மை தொடர்புடைய வழக்கு. சரியா? ஓகே. அடுத்து செண்பகம் துரைராஜன் கேஸ் வந்து ரிசர்வேஷன் தொடர்புடையது. மினர்வா மில் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா, ஆர்டிகல் 19(1)ல ஜி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து தொழில் செய்யும் உரிமை இருக்குங்க இந்தியாவில் எங்க வேணாலும். ஆனா இந்திய கவர்மெண்ட் தொழிலகத்தை என்னோட டெக்ஸ்டைல வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. அப்ப இந்திய கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிகல் 31(b)(c) படி ஒரு ஆள்கிட்ட பர்டிகுலரா சொத்து நிறைய குவியறதை நாங்க தடுக்கிறோம், வளங்கள் குவியறதை தடுக்கிறோம் சொல்லிட்டு இதை கட்டுப்படுத்தி அவங்களோட மில் வாங்கியிருப்பாங்க. சரியா? ஓகே. இது நம்ம போனதுல நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒரு கவியரசன் சார் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு 6 வீடியோ போட்டிருக்கோம். சரியா? அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷனை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அந்த வீக்லி அந்த செஷன் போகும். சரியா? அப்போ அதில் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஏன்னா ஒரு 10 கொஸ்டினே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் 1 ஹவர் வரைக்குமே பண்ணியிருப்போம். அப்போ டீட்டெயிலாக ஒரு விஷயத்துக்குமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் போமா. அடுத்து பாருங்க 75வது கொஸ்டின். பின்வரும் எந்த வழக்கில் கட்சித்தாவல் தடை சட்டமானது நீதி புனராய்வு உட்பட்டது? இங்கிலீஷ்ல in which of the following cases it was said that anti-defection law is subjected to judicial review. Also it said a case can be filed against the disqualification. ஓகேவா? இதுவும் கொஞ்சம் முக்கியமான கேஸ். ஓகேவா? எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த கேஸோட பேர் பாருங்க, பேரே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கா. கிஹிட்டோ கோஹோலன் 1992ல. ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சரி கேஸ் வைஸ் பார்ப்போம். இந்த கதையை முதல்ல முடிச்சிடறேன். அதை பாருங்க. கெய்லோ வழக்கு 2007. கெய்லோ வழக்கு படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஏப்ரல் 24, 1971 இதுக்கப்புறம் என்னென்னலாம் நீங்க சட்டங்களை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வச்சாலும் நாங்கள் அதை நீதி புனராய்வுக்கு உட்படுத்துவோம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி வழக்கு 1995 பார்த்தோம். முகோரை இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த ராஜ் நாராயணன் வர்சஸ் இந்திரா காந்தி கேஸ், இது ரொம்ப முக்கியமான கேஸ். இந்த கேஸ் தான் கண்டினியூட்டா வரப்போகுது. 1975. சரியா? ஓகே. கதை கவனிங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1975க்கு முன்னாடி வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தலில் நின்று ஜெயிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ இந்த ராஜ்நாராயணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள்லாம் தனக்கு வாக்கு வங்கியா பயன்படுத்திக்கிட்டாரு. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகளை வந்து தன்னோட வாக்கு சேகரிப்புக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்நாராயணன் இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுறாங்க. சரியா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேஸ் வந்து இந்திரா காந்திக்கு எகேன்ஸ்டா போற மாதிரி ஆகுது. ஏன் எகேன்ஸ்டா போற மாதிரி ஆகுதுன்னா, நீங்க எப்படி வந்து கவர்மெண்டோட அசட்டை, அதாவது கவர்மெண்டோட வெஹிக்கிளும் சரி, கவர்மெண்ட் ஆபீசரும் சரி, எப்படி நீங்க அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப நீங்க வந்து தேர்தலோட விதிமுறை 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த ஜெயிச்ச இந்த போஸ்டிங், இந்த எலெக்ஷன் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே அவங்களோட பவரை யூஸ் பண்ணிட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிங்க, 39வது சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கும் சரி, குடியரசுத் தலைவரும் சரி, துணை குடியரசும் சரி, சபாநாயகரும் சரி, இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களா, எங்க தேர்தலில் நீதிமன்றம் தலையிடவும் முடியாது, நாங்க எங்க விருப்பத்துக்கு தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டத்திட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிகல் 13 அப்படின்றத பயன்படுத்தி இதாங்க வரும். பாராளுமன்றம் சட்டங்கள் இயற்றலாம், ஆனா அது நீதி புனராய்வுக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு 13 சொல்லுதா. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ப கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல தேர்தல் நடத்துறதே வந்து மக்களோட பிரதிநிதிகளை சூஸ் பண்றதுக்காக தான். கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மக்களாட்சி ஜனநாயக முறையில் நடக்கணும். நீங்க இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சு வரீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்களுக்கு நீங்க சேவை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் எழுப்பி இதை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் தான் என்ன ஆகும் அப்படின்னா, 1971 தேசிய நெருக்கடி நிலையை போட்டிருப்பாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். திரும்ப மறுபடியும் 1975 இவங்க தோக்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்கும். ஸோ இவங்களோட ஆட்சி கலைகிற மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றத போட்டுருவாங்க. சரியா? எமர்ஜென்சி போட்டு மறுபடியும் அந்த உள்நாட்டு கிளர்ச்சியோட மெர்ஜ் பண்ணி, கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்கள்ல உள்நாட்டு கிளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 356 பயன்படுத்துவாங்க. சரியா? இது எல்லாரோட பவருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த கேஸ் மறுபடியும் எங்க வருதுன்னா, 1985 அந்த டயத்துல இந்திரா காந்தி இறந்துருவாங்க. அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி வருவாரு. ராஜீவ்காந்தி வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திரா காந்திக்கு ஃபேவரா இருந்த எல்லாருமே வேற ஒரு கட்சிக்கு மாறுவாங்க. இப்ப ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறக்கூடாதுன்றதுக்காக தான் அப்ப 52வது சட்ட திருத்தம் ஒண்ணு பண்ணி 1985 நீங்க ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிட்டீங்க, ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு கட்சிக்கு போறீங்கன்னா நீங்க போகலாம், அது உங்களோட உரிமை, ஆனா பதவி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திட்டத்துல சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுக்கப்புறம் தான் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
1992ல இந்த கிஹிட்டோ கோஹோலன் கேஸ், இந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வேற ஒரு கட்சிக்கு போறாரு, சரியா? கட்சிக்கு போகும்போது அவரோட பதவி போயிடும்ன்றது, பதவி பறிக்கப்படும் அப்படின்ற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா 1992 வரைக்கும் சபாநாயகர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் சபாநாயகர் முடிவு பண்ணாலுமே அதை உச்சநீதிமன்றம் வந்து ஃபைனல் பண்ணாதான், அவங்க வந்து ஓகே சொன்னா மட்டும் தான் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல மாத்திருப்பாங்க, சரியா? முக்கியமான கொஸ்டின், கவனமா பார்த்துக்கோங்க, ரைட்? அடுத்து போகுமா? 76வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றில் தவறானதை தேர்வு செய்க. ஓகே. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 ஆகஸ்ட் 31 இயற்றப்பட்டது. ஓகே, கரெக்ட். இச்சட்டம் டிசம்பர் 1 1956 நடைமுறைக்கு வந்தது. ஆக்சுவலா அது நவம்பர் 1, டிசம்பர் 1 கிடையாது, நவம்பர் 1. இந்த நவம்பர் 1 தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினமா கொண்டாடுறோம். 7வது சட்டம் 1956 படி 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களை இணைக்கிறது. இதுல தான் பார்த்தோம் அந்த ஃபசல் கமிட்டி 6 யூனியன் பிரதேசம் 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களா பிரிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நடைமுறைக்கு வந்தது 14+6, 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம். அடுத்து தமிழ்நாடு மாநில தினம் நவம்பர் 1 2019 கொண்டாடப்படுகிறது. ஆக்சுவலா இதை மாத்திக்கோங்க, நவம்பர் 1 கிடையாது. இது வந்து பழைய டேட்டா, ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கும் போது இவங்க நவம்பர் 1 கொடுத்திருந்தாங்க. இப்ப டிஎம்கே வந்திருந்தப்போ 2024 குரூப் 2 பிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் ஜூலை 18 தமிழ்நாடு தினம். ஏன்னா அந்த ஜூலை 18 1967 தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கான தீர்மானத்தை வந்து அண்ணா முன்மொழிஞ்சிருப்பாரு. அதனால அந்த தேதி தான் இப்ப இருக்கிற டிஎம்கே அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கண்டென்ட் படி பாத்தீங்கன்னா 4மே தப்பு தான், சரியா? பாத்துக்கோங்க. அடுத்து 77 சிட்டிசன்ஷிப் பத்தி கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகே, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதனால நான் அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டு போறேன். இந்தியாவில் இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கணும், 6 ஆண்டுகள் கிடையாது. அடுத்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இதுலாம் இருக்கிறவங்க கரெக்ட். குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆக்சுவலா 11 ஆண்டுகள், அடுத்து 5 ஆண்டுகள், அவ்வளவுதான். மத்தி எல்லாமே கரெக்ட். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 78 கீழ்காண்பவற்றில் வேறுபட்டவர் யார்? கோபால்சாமி ஐயங்கார், சையது முகமது சதுலா, அல்லாடி கிருஷ்ணசாமி, டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, இவங்க எல்லாமே வரைவுக்குழுல இருக்கிறவங்க தான், சரியா? வரைவுக்குழுல இருக்கிற மொத்தம் 7 பேர், ஒரு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்கள், சரியா? இவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, தள்ளாடிக்கிட்டே மாதவனும் கிருஷ்ணனும் கார்ல முன்னாடி சீட்ல சாதுவா உட்காந்து போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா கோபால்சாமியை பார்க்க போறாங்க, சரியா? தள்ளாடி அல்லாடி கிருஷ்ணசாமி, மாதவனும் கிருஷ்ணனும் மாதவராவ், அதுக்கடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி, அடுத்து கார்ல அம்பேத்கர், சாதுவா உட்காந்து போறாங்க சையது முகமது சாதுல்லா, முன்னாடி சீட்ல KM முன்சி. எங்க போறாங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார பார்க்க போறாங்க, சரியா? இதெல்லாம் ஃபைனலா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன அப்படின்னா, இதுல என்ன ஆட்மன் அவுட்னா, இவர் வந்து கெய்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவருக்கு பதிலாக அவர் வந்திருப்பாரு. அதே மாதிரி மாதவராவ் பாத்தீங்க அப்படின்னா BL மில்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் போனதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலாக வந்திருப்பாரு. இவங்க எல்லாருமே வரைவுக்குழுல இருந்தவங்க தான். ஆனா இவரு வேற ஒருத்தருக்கு பதிலாக மாறி வந்ததுனால இது வந்து ஆட்மன் அவுட், ரைட்? அடுத்து பாருங்க. இந்தியாவில் எப்போது இந்திய பூர்வீக குடியினர் முறையானது வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்போம் முறை எப்போது இந்திய பூர்வீக குடியினர் முறையானது வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்போர் முறையுடன் இணைக்கப்பட்டது? ஓகேவா? when was the system of person of Indian origin system was merged with the overseas citizen of Indian card scheme? ஓகேவா? இது எப்போ அப்படின்னா ஜனவரி 9 2015. இந்த குடியுரிமை திருத்த சட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னாலே குடியுரிமை பத்தி சொல்ற பார்ட் வந்து 2, ஆர்டிகல் 5ல 11. 1955 குடியுரிமை திருத்த சட்டம் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதோட தொடர்ச்சியா 1957 முதல் திருத்தமும், அடுத்து 2019 கடைசியா 9வது முறை திருத்தமும் பண்ணியிருப்பாங்க. இதுல 2003 பண்ணது ரொம்ப முக்கியம், 2015 ரொம்ப முக்கியம். இதுதான் என்ன ஆனா சிம்பிளா PIO முறை OCI முறையுடன் இணைக்கப்பட்டது எப்போதுன்னு கேட்பாங்க. இதுதான் 2015. இந்த கொஸ்டின் தான் அதுல கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போமா? வேகமா போறேன்னா வேகமா போலன்னு வச்சுங்களேன், ஆமா போன்ட்டு போயிருவீங்க. அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போறேன். அதனால கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமானதுக்கு நிறுத்தி நிதானமா சொல்றேன். தெரிஞ்ச கொஸ்டின்லாம் கடன் போறேன், ரைட்? 18 கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றில் சரியானதை தேர்வு செய்க. அரசியலமைப்பின் பகுதி 2 15 13 வரை உள்ளது. இப்பதான் சொன்னோம். ஓகேவா? ஓகே, 5 11. 1955 இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான 4 வழிமுறைகளை பெறுகிறது. 5.
சரிதானே கேட்டிருக்காங்க. ரைட். இந்திய அரசு சட்டம் 1930 படி இந்தியாவில் இந்திய குடியுரிமை முதலில் வழங்கப்பட்டது. இந்திய குடியுரிமை முதல்ல அப்பெல்லாம் வழங்கல. சரியா? குடியுரிமை முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1919 சட்டம் ஒன்று இருந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்திய குடியுரிமைன்னு கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 1955 சட்டம் தான் கரெக்ட். சரியா? அந்த 19 வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாண்டேகசன் சீர்திருத்தம் கொடுத்திருப்பாங்க. சீர்திருத்தத்தின்படி சில திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அதுல குடியுரிமை வழங்கலான்ற ஒரு கருத்தும் வந்திருக்கும். ஆனா கொண்டு வந்தது எப்ப அப்படின்னா 55 சட்டம் தான். அடுத்து 2023 ஏப்ரல் 2023 ஏப்ரல் வரை 1955 ஆண்டு குடியுரிமை சட்டம் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆமா, இப்பயுமே 2023 படி இல்ல, 2025 படியுமே அதான் ஆன்சர். ரைட். அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஃபார் பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின், இதுதான் சொன்னேன், பிஐஓ முறைன்னு சொல்லிட்டு. legislative power to regulate citizenship, constitution of Indian citizenship, laws of Indian citizenship, குடியுரிமை பெருமொழிகள் இலக்கு மொழிகள் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிகலையுமே டெஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அதில் ஆர்டிகல் 5 பாருங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்றது. 6 பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்றது. ஓகேவா? அடுத்து 7 பாருங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பினவங்களுக்கான குடியுரிமை. 8 பாருங்க, பை ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து 9 பாருங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன். அடுத்து 10 கண்டினியூவேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். 11 பார்லிமெண்ட் டு மேக் எ லா இல்லைன்னா ஆக்ட். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்திய வம்சாவளி நபருக்கான குடியுரிமை 8 பதிவு செய்தல் மூலம். இந்திய குடியுரிமை ஒழுங்குபடுத்தி சட்டமேற்றும் அதிகாரம் 11. இந்திய குடியுரிமையை தொடர்தல் கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் 10. இந்திய குடியுரிமை இழத்தல் 9. ரைட். அப்போ ஆப்ஷன் சி. ஓகே. இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், இப்போ நான் அந்த தெரிஞ்சதுனால கடகடன்னு போறேன் பார்த்தீங்களா, இது வந்து இப்போ ஒரு லெத்தாஜிக்கு வந்துடும். நமக்கு நிறைய தடவை அந்த கன்னடை பார்த்துட்டோம்னால இதுதானே அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாஜிக்கு வந்துடும். எங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் கூட வெளியில பாக்குற பர்சன் கூட நம்ம வந்து அவ்வளவு மரியாதையா நடந்துப்போம், புதுசா இன்னைக்கு ஒருத்தவங்களை பார்த்தா கூட. ஆனா வீட்டுல சின்ன வயசுல இருந்து நம்மளை வளர்த்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உதாசீனப்படுத்துவோம். ஓகேவா? ஒர்க் பண்ற இடத்துலயுமே அந்த மாதிரி தான். சரியா? நம்ம வந்து ஒரு பொசிஷன்ல நல்லபடியா இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறோம் அப்படின்றப்ப மத்தவங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த உதாசீனப்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? அப்ப அதனால அவன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கே அது வந்து பெரிய ஒரு பகையை ஏற்படுத்தி கொடுத்துரும், நமக்கே அது வந்து அழிவுன்றதை ஏற்படுத்தும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி லெத்தாஜிக்கா போகும்போது அங்க யோசிக்கும் போது இதான் கரெக்ட் நம்ம பாட்டு லெத்தாஜிக்கா போவோம். ஆனா அந்த கொஸ்டின் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு மார்க்கு கொஞ்சம் கவனமா செய்யணும். ரைட். அடுத்து பாருங்க, 82வது கொஸ்டின், தவறான எண்ணையை தேர்வு செய்க. ஓகேவா? பார்ட் 14A 42வது சட்டம் 1976 கரெக்ட். பார்ட் 9 இது வந்து 4A இது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி சொல்றது. பார்ட் 9 பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்றது. பார்ட் 9B முனிசிபாலிட்டிஸ் பத்தி சொல்றது. ஓகேவா? இதுல ஆர்டிகல் வந்து 243 இருந்து 243O வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா 243P இருந்து 243Z வரைக்கும் இருக்கு. அடுத்து இதெல்லாம் கரெக்ட் தான் எல்லாமே. இந்த கொஸ்டின் தான் 97வது சட்டம் 2022 குரூப் 2 பிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து பார்ட் 14 இது எதை பத்தி சொல்றதுன்னா ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயம் பத்தி சொல்றது. ஓகேவா? 44வது சட்டத்திட்டம் கிடையாது, 42 சட்டம் சொன்னா அவசரமா பண்ணும்போது தப்பா வருதுன்ட்டு பார்ட் 14A 1976 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ரைட்டா? கவனமா செய்யணும். ரைட். அடுத்து பாருங்க, 83வது கொஸ்டின், பின்வரும் எந்த சட்டப்பிரிவின் மூலம் அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் செல்லாதவை என தெளிவுபடுத்தப்படுகிறது? which of the following article says that all laws that is inconsistent with fundamental rights shall be void? ஓகேவா? இதான் பார்த்தோம். அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஏற்றப்படும் சட்டங்கள் ஆர்டிகல் 13 படி உச்சநீதிமன்றத்தால் நீதி புனராய்வுக்கு உட்படுத்தப்படும். ஓகே. அந்த 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதை தான் நீக்கணும். 44th அமெண்ட்மெண்ட் 1978. 22ன்றது சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு, தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 சைல்ட் லேபரை அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஓகே. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 86ல போட்டோம். ரைட். அடுத்து பாருங்க,
1955 ஆண்டு பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட தீண்டாமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்ட சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டமாக மாற்றப்பட்டது? 1976. சரியா? அடுத்து 85. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 பத்தி கேட்டிருக்காங்க. when the constitution was implemented there were 7 types of rights. அரசியலமைப்பு அமல்படுத்தப்பட்ட போது 7 வகையான உரிமைகள் இருந்தன. கரெக்ட். இப்போ 6 இருக்கு. அதான் ஒரு உரிமை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1978 44 சட்டத்தில் சொத்துரிமை. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வர அபாலிஷ் 47 கிடையாது 44. சரத்து ஆர்டிகல் 19ல 1ல பி அப்படின்றது ஆயுதங்கள் என்று அமைதியாக கூடும் உரிமை. ஓகேவா? 19ல 1ல ஏ இந்தியாவில் அதாவது பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை பி. ஓகேவா? ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை சின்றது தொழில் சங்கம் அமைப்புகள் அமைக்கும் உரிமை, யூனியன் அமைக்கிறது. டி. இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் சென்ற ஒரு உரிமை. இ. இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் தங்கி வாடும் உரிமை. எஃப். சொத்துரிமை நீக்கிட்டோம். ஜி. இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் தொழில் தொடங்கும் உரிமை. ஓகேவா? ஓகே. இந்த ஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா மினர்வா மில் கேஸ் 1980 தொடர்புடையது. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா எதை வேணாலும் பேசலாமா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அது ஏ. தமிழ்ல வருதா? பினா பாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாம்னா ஆயுதம் இன்றி அமைதியாக கூடுறது. சினா கேர் பண்ணி பார்க்கணும், எதை யூனியன் அமைக்கிறது, சங்கங்கள் அமைக்கிறது, கேர் பண்ணி பார்த்துக்கணும். டினா டார்லிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டார்லிங் கூட எங்க வேணாலும் சுதந்திரமா போயிட்டு வருது. இந்தியாவில் எங்க வேணாலும் சென்று வருது. நான் சொல்றது கல்யாணத்துக்கு அப்புறம். சரியா? அடுத்து இ. டார்லிங்கோட போகும்போது என்ன பண்ணணும்னா ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போமா, எங்க வேணாலும் தங்கி வாழணும். டார்லிங்கோட போய் தங்கி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கலாம். அப்ப இ. சரியா? ஓகே. நான் சொல்றது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஃப் அப்படின்னா சொத்துரிமை. ஃப்ராடுக்கெல்லாம் சொத்து கிடையாது, அதனால நீக்கிட்டாங்க. இதுவும் 31 நீக்கினப்ப தான் இதையும் நீக்கணும். ரைட்டா? 44 சட்டத்தம். ஜீனா கோல்டு ஞாபகம் வச்சுங்க. தங்கத்தை அடமானம் வச்சு நம்ம தொழில் தொடங்குறோம். அப்ப ஜீனா இந்தியாவில் எங்க வேண்டுமானாலும் தொழில் தொடங்கும் உரிமை. அடுத்து பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் preventive detection act in chronological order. ஓகேவா? ஓகே. காஃபி ஃபோசா மிசா தடா சட்டம். தடா ஆக்ட் 1971. மிசா ஓகே, மிசா தான் 1971. சரியா? அடுத்து வந்து காஃபி ஃபோசா 1974. அடுத்து பிபிஎம்எஸ்சி இது வந்து 1982. சரியா? மிஸ்ஸா அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இது கவனிங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1971. அடுத்து காஃபி போசா அப்படின்றது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ். சரியா? அடுத்து பாருங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் பிபிஎம்எஸ்சி சிஏ. சரியா? அடுத்து டெரிட்டரி அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் தடா 1985 போட்டிருக்கிறாங்க. 87 கொண்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஆர்டர் படி தான். இந்த மிசா தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாமின்ற ஒரு படம் வந்துச்சா, அதில் வந்து விவேக் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பாரா, எங்கன்னா கிளம்பிட்டேல் திருட்டு விசிடி எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஓகேவா? எங்கன்னா கிளம்பிட்டேல் திருட்டு விசிடி எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு. அப்பதான் எங்க இந்த அக்ரஹாரத்துல அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அநியாயம் நடக்குது? ஏதோ ஒரு போலீஸார் வரானா, காணா போன நடக்கைய 3 மணி நேரத்தை கண்டுபிடிக்கிறாரா, இவங்களுக்கும் திருடனுக்கும் உள்குத்து இருக்குமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கண்டுபிடிச்சா உள்குத்தும் பேல், கண்டுபிடிக்கலன்னா வெளிக்குத்தும் பேல், அவங்களெல்லாம் நடுவில் கொத்தணும் போய் அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப போலீஸார் நினைச்சா உண்மையே ஒரே நிமிஷத்துல புடா சட்டத்துல அரெஸ்ட் பண்ணலாம் போய் அப்படின்னுவாரு. ஸோ அப்போ அந்த புடா சட்டம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில மினிமம் ஆயுதம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புடா ஆக்ட்ன்றது 2002 கொண்டு வந்திருப்பாங்க, PODA. சரியா? இதெல்லாம் இதோட தொடர்புடையது. புடா 2002 கையில கொஞ்சமா சின்னதா ஆயுதம் வச்சுனா கூட அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ரைட்டா? அதே படத்துல தான் மிசா, என் பேர் சாமி இல்ல மிசா அப்படின்னு சொல்லியிருப்பாரா, அது மாதிரி இந்த மிசா ஆக்ட். ஸோ இந்த மிசா அப்படின்றது அந்த எமர்ஜென்சி டயத்துல இப்போ நம்ம பார்த்தோம்ல 71 75 டயத்துல எல்லாம் வந்து இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மிசா அப்படின்னு ஒரு ஆக்ட் போட்டு தான் உள்நாட்டு கலவரங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு போட்டு நிறைய பேர் ஜெயிலில் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ரைட்? அடுத்து பாருங்க, மற்ற ஆக்ட்லாம் பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். Which of the following articles prohibits compelling any person to pay taxes for the promotion or maintenance of any particular region? ஓகேவா? ஓகே. இது எல்லாமே வந்து எது கீழே வருது அப்படின்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை தான் ஆர்டிகல் 25 28 வரைக்கும் இருக்குது. அதான் அதில் கொடுத்துருக்குறாங்க. 25
எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றும் உரிமை 26. மத நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை 27. வரி விலக்கு 28. மத போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. சரியா? பொது கல்வி நிறுவனங்களில் மத போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அடுத்து 103வது சட்டத்தின்படி பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த சட்டத்தின் படி இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவில் மாற்றம் ஏற்படுத்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆர்டிகல் 15 என்ன பண்ணிருப்பாங்கன்னா 15 6ன்னு ஒன்று சேர்த்திருப்பாங்க. சரியா? அடுத்து 16 6ன்னு சேர்த்திருப்பாங்க. முதல் சட்ட திருத்தம் எப்ப பண்ணிருப்பாங்கன்னா 1951 15 4ன்னு சேர்த்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி 16 4ன்றது சேர்த்திருப்பாங்க. இது முதல் சட்ட திருத்தம். சரியா? ஓகே. Choose the correct answer from the following statement. Okay, Ambedkar says that without this article the constitution would have been invalid. This article is the heart and soul of constitution. Heart and soul நாலே நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க 32 அப்படின்ட்டு. கூட வந்து இந்த சட்டப்பிரிவுகளில் இந்திய அரசியலமைப்பு செல்லாத அமைப்பாக இதை மட்டும் கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவோம். பார்த்துக்கோங்க. 32. 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஆர்டிகல் 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் தொடங்கும் உரிமை. ஆர்டிகல் 34 என்ன வருதுன்னா ராணுவ சட்டம் அல்லது படை சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. ஓகேவா? ஏன்னா கடகடன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? என்ன சொல்றாங்க இந்த முக்கியமா ஆர்டிகல் 51 ஏகே அடிப்படை கடமையில வரைக்கும் இந்த எந்திரி தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லணும். ஓகேவா? தூக்கம் இல்ல, திடீர்னு நீங்க தூங்க போகும்போது கூட மைண்ட் எப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆர்டிகல் 51 சொல்லி கொடுத்தாங்க. 51 ஏல இருந்து 51 ஏகே என்ன சொல்லுது அதை ஒரு தடவை ரீகால் பண்ணணும், ஓடணும். திரும்ப அது மறக்கும். டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடணும். திரும்ப கால் லஞ்ச் பார்க்கணும். இந்த ஆர்டிகல் 51 ஏகே வரைக்கும் முதல் 60 ஆர்டிகல் எப்போ கேட்டாலும் சொல்லணும். ரொம்ப தெளிவாக இருக்கணும். குட்டியா படிங்க. ஷார்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. மெயின்ஸ் இதை வந்து நீங்கள் இருந்தாலும் என்னடா சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியம். ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் வந்து அப்படியே மாற்றி விட்ரும். சரியா? கட் ஆஃப் நிர்ணயிக்கக்கூடிய கொஸ்டினாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ ஆர்டிகல் அவன் 60 முடிச்சிருக்கணும் தெளிவாக. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல் அப்படியே நம்ம என்ன பண்ணா கண்டினியூவா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆர்டிகல் முக்கியமான ஆர்டிகல் சட்ட திருத்தங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ரைட்? அடுத்து பாருங்க. 90வது கொஸ்டின். பின்னர் இந்திய குடிமகன் பெறும் அடிப்படை உரிமைகள் தவறானது. ஓகேவா? இந்திய குடிமகன் மட்டுமே பெறும் அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 மீதி எல்லாமே வந்து இந்திய குடிமகனுக்கும் உண்டு. இந்தியாவில் வசிக்கும் இதர நாட்டு குடிமகன்களுக்கும் உண்டு. ரைட்டா? சட்டப்பிரிவு 15 கேட்கிறாங்க. சாதி, மதம், இனம், பிறப்பிடம், பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர் புறக்கணிப்பை தடுத்தல். கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினர் புறக்கணிப்பை தடுத்தல். ஆர்டிகல் 26 இப்பதான் பார்த்தோம். 26 என்ன பார்த்தோம்? விரும்பிய மதம் சார்ந்த நிறுவனங்களை நடத்துதல். 91 பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற தேசிய விருதுகளை இந்திய அரசியலமைப்பின் 18வது சட்டத்திலிருந்து அடிக்கப்பட்டுள்ள சமத்துவ கொள்கை மீறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என எந்த வழக்கில் கூறப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கேஸ். பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா பாலாஜி ராகவன் அப்படின்றவரோட கேஸ். சரியா? முக்கியமான கேஸ், பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. அடுத்து 91 பாருங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேனகா காந்தி வழக்கு பாஸ்போர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுச்சீட்டு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21க்கு கீழே இந்த வழக்கு வந்திருக்கும். அடுத்து மினர்வா மில் கேஸ் 1980 இதை பார்த்தோம். இந்திரா சகானே வழக்கு 1992, 93. சரியா? ஸோ இதுதான் நமக்கு அடிப்படை ரிசர்வேஷனை மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 69% இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கிய பேஸாக அமைஞ்சிருக்கும். பாலாஜி ராகவன் வழக்கு. ரைட்டா? இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமான வழக்கு. 96 போட்டிருப்பாங்க. சரியா? அடுத்து அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் கிடையாது முறைப்பாட்டு தொழிலால் அடிப்படை உரிமைகளை மேலோங்கி இருக்கும். ரொம்ப இதுவும் அடுத்த முக்கியம். என்ன எல்லாம் வெறும் கேசஸா பயங்கரமா இருந்துச்சா? கொஸ்டின் நல்லா இருக்க கொஸ்டின். ஓகேவா? செண்பக துரராஜன் வழக்கு 1951. ஓகேவா? மினர்வாவில் எல்லாத்துலயுமே ஆப்ஷனா இருக்குது. காமேஸ்வர் சிங். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து which of the following was not matched among the directive principle of state policy inserted in the Indian Constitution
த்ரூ 42 அமெண்ட்மெண்ட் இன் 1976. ஓகேவா, இது என்ன அப்படின்னா எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. 1976 42 சட்டத்தின்படி டிபிஎஸ்பியில் எது சேர்க்கலாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது சேர்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆர்டிகல் 39 ஏ, ரைட்டா, ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. 43 ஏ, தொழிற்சாலை நிறுவனங்களில் தொழிலாளர்களின் பங்களிப்பை ஊக்குவித்தல். அடுத்து 49 ஏ, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 போட்டோம். 40 என்ற ஒரு ஆர்டிகிளே இல்லை. சரியா, ஓகே. ஸோ இதில் வந்து அடுத்து 49ல் அவ்வளோதான். சரியா, அடுத்து 94வது கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். மகப்பேறு நலச்சட்டம். மகப்பேறு நலச்சட்டம் வந்து 1961. இதே டைம் தான் வரதட்சணை ஒழிப்பு சட்டமும் பண்ணியிருப்போம். வரதட்சணை ஒழிப்பு சட்டமும் 61 தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட 7th புக்கில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆக்ட் நிறையா கொடுத்துருப்பாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, அதெல்லாம் முக்கியம். அடுத்து சுரங்க பணிச்சட்டம். சுரங்க பணிச்சட்டம் 1952. தொழிற்சாலைகள் சட்டம். தொழிற்சாலை சட்டம் 1948. இதே மாதிரி சட்ட அளவீடு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், 2009. ஆண் பெண் சம ஊதிய சட்டம் 1972. இதுவும் முக்கியம். ஆர்டிகல் 39ல் டீன் இருக்கும், ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். ரைட்டா. அடுத்து 95வது கொஸ்டின் பாருங்க. which of the following statement is incorrect? டிபிஎஸ்பி பத்தி கொடுத்துறாங்க. it was inserted in the part 4 of Indian Constitution. ஓகேவா, ஆமாம், இன்சர்டட்ல அதில் தான் இருக்கு. இன்சர்டட்னா புதுசாக சேர்த்தாங்கன்னு மீனிங்க. அது நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. சில நேரங்களில் தமிழில் தான் குழப்பமாக இருக்கும், இதில் இங்கிலீஷில் கொஞ்சம் இதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கரெக்ட். இட் வாஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 36 to 51 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரியா, இந்திய அரசியலமைப்பில் 36 முதல் 51 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து காந்திய கோட்பாடு, சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, அதுக்கடுத்து தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. ஓகேவா, ஓகே. சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், அப்புறம் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்க. இட் வாஸ் கால்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இப்போ அந்த குரூப்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா, குரூப் 2 பிலிம்ஸ்ல மகா சாசனம். அது வந்து பார்ட் 3. யாரு? அடிப்படை உரிமைகள். சரியா, இட்ஸ் எய்ம் டு எஸ்டாப்ளிஷ் த கண்ட்ரிஸ் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. நாட்டோட சமூக பொருளாதார மக்களாட்சியை முடிவு தான் நோக்கம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விசித்திரமா பார்க்கணும். ஓகேவா, கன்னடம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பார்த்ததே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதே கொஸ்டினா கூட கேட்கலாம். டிபிஎஸ்பியோட நோக்கம் என்னன்னா சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவுதல். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who said in Indian Government Act of 1935 the British government gave certain instruction to the Governors General and similar the Indian Constitution has set out DPSP to government. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் ஆங்கில அரசாங்கம் கவர்னர் ஜெனரலுக்கு சில அறிவுரைகளை வழங்கியது. அது போலவே இந்திய அரசியலமைப்பில் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அடிப்படை கோட்பாடுகள் அமைந்துள்ளன என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து இந்த MC சுக்லான்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிபிஎஸ்பியில் கூறப்பட்டுள்ள சரத்துகள் விதிகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருந்தால் நம் நாடு பூமியின் சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ரசிச்சு சொல்லியிருக்கிறாரு மனுஷன். ரைட்டா, ஓகே. ஸோ அடுத்து டிபிஎஸ்பி பத்தி, டிபிஎஸ்பி ஒரு உணர்ச்சிகளின் குப்பை கூடைன்னு சொல்லிட்டு டிடி கிருஷ்ணமாச்சாரி சொல்லியிருப்பார். நம்ம அதில் பார்த்தோமா வரைவுக்குழுல இருந்தாருன்னு அவர் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்னாடி கூட்டுகளை கவனி. இந்திய அரசியலமைப்பின் விதி 44 நாடு முழுவதும் ஒரே குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டம் ஏற்றப்படணும். இதுதான் காமன் சிவில் கோட். ஓகேவா, சுதந்திரத்துக்கு பிறகு பொது நிறுத்த அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். ஓகேவா, கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். அடுத்த கேஸ் கொடுத்துருக்காங்க. இன் விச் கேஸ் இட் வாஸ் ஸ்டேட்டட் தட் அண்டர் ஆர்டிகல் 368 த பார்லிமெண்ட் ஹாஸ் த பவர் டு அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள் உட்பட இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் சரத்து 368 கீழ் திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உள்ளது என்று எந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது? ஓகேவா, இது யார் அப்படின்னா சஜன் சிங் அப்படின்றவரோட வழக்கு. இதுவும் கொஞ்சம் முக்கியமான வழக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, AK கோபாலன் வழக்கு. ஓகேவா, கோபாலன் வழக்கு அடிப்படை உரிமைகளோட தொடர்புடைய வழக்கு. சரியா, அடிப்படை உரிமைகளோட தொடர்புடைய வழக்கு, முக்கியமான வழக்கு. 1967 போட்டிருப்போம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது இந்திய அரசியலமைப்பின் சரத்து டேஷின்படி உச்சநீதிமன்றத்திலும் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது இந்திய அரசியலமைப்பின் சரத்து டேஷின்படி உச்சநீதிமன்றத்திலும்
சரத்த டேஷன்படி உயர்நீதிமன்றத்திலும் அடிப்படை உரிமைகளை பெற வழக்கு தொடரலாம். When fundamental rights are violated, a case can be filed in Supreme Court under Article 32. நீதிப்பரணைகள் பிறப்பித்தல், ஹார்ட் அண்ட் சோல் அப்படி சொல்லிட்டு அம்பேத்கரால் சொல்லப்பட்டது. அண்டர் ஆர்டிகல் ஹைகோர்ட் 226. இது ஏற்கனவே கேட்டிருந்த கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். சரி, அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு 10 கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். Who was not matched among the women members were present in Constitutional Assembly? அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அமைந்த பெண்கள், ஓகேவா, இதுல வந்து பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில 15 பெண்கள் இருந்தாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை டிசம்பர் 6, 1946 அமைக்கப்பட்டது. மொத்தம் எத்தனை பேர்னா 389 உறுப்பினர்கள். அடுத்து டிசம்பர் 9, 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு எங்க அப்படின்னா டெல்லியில. தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா, வழிமொழிஞ்சவர் ஜேபி கிருபாலினி. இதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 211 பேர். காலைல 11 மணிக்கு 211, காலைல 11 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டிசம்பர் 11 நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத்தும், அடுத்து துணைத் தலைவரா வந்து HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி இருந்தார். அங்க பார்த்தது TT வரைவுல இருந்தவர். சரியா, இங்க பாக்குறது VTக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டிசம்பர் 13 நேரு அவர்களோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம்ன்றதை முன்மொழிஞ்சிருப்பாங்க. அடுத்து ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால அந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா. அடுத்து ஆகஸ்ட் 29, 1947 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அமைச்சிருப்பாங்க. டன்னா? டன். ஓகே, அப்ப இது என்ன ஆன்சரு? எல்லாமே கரெக்ட் தான். சரியா, எல்லாருமே கரெக்ட் தான், எல்லாருமே இருந்தாங்க. அடுத்து 101வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பிரேம் பிகாரி நரேந்திர ஜெடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. கரெக்ட், இந்தி. ஓகேவா. அதே மாதிரி ஆர்டிகல் 370 யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கோபால்சாமி ஐயங்கார் எழுதியிருப்பார். சரியா, அம்பேத்கர் எழுத மறுத்திருப்பார். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிறது. ஜனவரி 24, 1950 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3 பிரதிநிதிகள் பாராளுமன்ற அவையில் வைக்கப்பட்டது. 3 பிரதிநிதிகள் பாராளுமன்ற அவைனா பிரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுவும் கரெக்ட் தான். 71வது சட்டம் 1992 படி இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்ட மொழிகளில் பொருந்தாதது. ஓகே, மொத்தம் இந்திய நாடு 14 மாநிலங்களா பிரிச்சா மாதிரி 14 மொழிகளும் இருந்துச்சு. ஓகேவா. எப்போ வரைக்கும் அப்படின்னா 1964 வரைக்கும். அப்புறம் 15வது சட்ட திருத்தம் 1967 படி சிந்தி அப்படின்றத சேர்த்தோம். அடுத்து 16, 17, 18வது சட்ட திருத்தம் 1991, 16, 17, 18வது மொழியா 1991. 71வது சட்ட திருத்தத்துல கொங்கணி, மணிப்புரி, நேபாளின்றத சேர்த்தோம். அடுத்து 19, 20, 21, 22வது லாங்குவேஜா, இதெல்லாம் லாங்குவேஜ். சரியா, லாங்குவேஜா என்ன சட்ட திருத்தம்? 92வது சட்ட திருத்தம் 2003 என்னென்ன மொழிகள் அப்படின்னா போடோ, டோகிரி, மைதிலி, சாந்திலி அப்படின்றத சேர்த்தோம். சரியா, அப்ப அதுபடி 92, 91 போட்டோம்னா 92ல என்னென்ன சேர்த்தோம்? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. சாந்திலின்றது கிடையாது, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ரைட். Which article of the Indian Constitution states that separation of judiciary from executive? நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தெடுத்தல். ஓகேவா. ஆர்டிகல் 36 இருந்து 51 டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36 இருந்து 51. அதுல ஆர்டிகல் 50 சொல்லுது. ஓகேவா. ஓகே, 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அப்படின்றது சொல்லுது. ஓகேவா. 49 சின்னங்களை வந்து பாதுகாக்கணும், புராதன இடங்கள், கோவில்களை பாதுகாக்கணும், சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரியா. அடுத்து which of the following writ states that prevention as
அஸ்பிரேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரோ இல்லீகல் மேனர். இன்னொரு எந்த நீதி பேராணை சட்டத்திற்கு புறமான முறையில் அரசு அலுவலகத்தினை கைப்பற்றுவதனை தடை செய்கிறது. ஓகேவா? தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேவா? ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னா ஹேபியஸ் கார்ப்ஸ், தடையுறுத்தும் அப்படின்னா ப்ரொகிப்ஷன், செயலுறுத்தம் அப்படின்னா மேண்டமஸ், தகுதி முறை வினவும் அப்படின்னா குவா வேரண்டோ. ஓகேவா? இது இல்லாம இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா செட்டியோராரி அப்படின்னு ஒன்று இருக்கும். சாரி, இதுதான் செட்டியோராரி. ஓகேவா? குவா வேரண்டோ அப்படின்னா, சாரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் இல்லை, ரிட்டு. சரி, ஆர்டிகல் 32 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு, 226 பயன்படுத்தி ஹைகோர்ட்டு. சரி, இந்த ரிட்டு வந்து மொத்தம் 5 வகை. ஒன்று ஹேபியஸ் கார்ப்ஸ், ஆட்கொணர் நீதி பேராணை. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ரொகிப்ஷன். அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை, செட்டியோராரி. அடுத்து பாருங்க அப்படின்னா ஆவணக்கேற்பு நீதி பேராணை, குவா வேரண்டோ. ரைட்டா? அடுத்து பாருங்க அப்படின்னா செயலுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ். ஓகே, அப்ப எது இந்த சட்டத்துக்கு புறம்பா அரசியலுக்கு கைது செய்யறது அப்படின்னா, தடுக்கிறது அப்படின்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஆளை கூட்டு வருது, உடலை கைப்பற்றுதல் அப்படின்னா ஆட்கொணர் நீதி பேராணை. தனக்கு கீழுள்ள நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றத்தோட அதிகாரம் ஒன்றும் இல்லை. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அது அப்படியே நம்ம ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு போகுது. சரியா? இப்போ அந்த ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு தீர்ப்பை மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மாற்றி அமைக்கிறது, இல்லைன்னா அவங்களை கட்டுப்படுத்துறது இருக்கா, இதில் அந்த கட்டளை என்னும் நீதி பேராணை அதில் வரும். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் இன்ஸ்பயர்ட் பை தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார்மர் USSR. ஓகேவா? ஓகே, it was present in part 4 of Indian Constitution. Okay, this new part consists of only one of article is 51. ஓகேவா? ஆக்சுவலா 51 கிடையாது, இது ஃபுல்லாவே தான் இருக்கும், 36ல இருந்து 51 வரைக்கும். ஓகே, இந்த இடத்துல அடிப்படை கடமைகள். ஓகேவா? அடிப்படை கடமைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 51 A2 51 A K வரைக்கும் இருக்கு. இந்த AK தான் கடைசியா 2002 86th அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருப்போம். 6 முதல் 12 வயதுல குழந்தைகளுக்கு கல்வி அளித்தல் அப்படின்னு. ரைட்டா? ஸோ இது வந்து 51 ஒன்று தான் கொண்டு இருக்குனாங்க. ஆக்சுவலா 11 இருக்குது. அப்போ 1, 2 கரெக்ட். இது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பான், யார்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி அப்படின்னா ரஷ்யாட்டேந்து. அடுத்து அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்று. அடிப்படை உரிமைகள் பார்ட் 3ல இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அடுத்து வந்து அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வுகான உரிமை, இடையில சொத்துரிமை நீக்கப்பட்டது. மொத்தம் 6 வகையான உரிமைகள் இப்ப இருக்கு. அவை நீதிமன்றத்தால் செயல்படுத்த கூடியவை. ஆமாம், செயல்படுத்த முடியும். இந்த உரிமைகள் முழுமையானது கிடையாது. பார்லிமெண்டால அதை மாற்ற முடியும், இல்ல நீக்க முடியும், புதுசா சேர்க்கலாம். சில சூழ்நிலைகளை தவிர தேசிய அவசரங்கள் என்பது அவற்றை நிறுத்தி வைக்கலாம். ஆமா, தேசிய அவசரங்கள் என்பது ஆர்டிகல் 19ன்றது தாமாகவே செயலிழந்துரும். ஆனா ஆர்டிகல் 20யும் 21யும் தவிர 20, 21 தவிர அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் 359 படி யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. இந்த கொஸ்டின் 2A மெயின்ஸ்ல கேட்டிருந்தது. ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்க. சில சூழ்நிலைகளை தவிர தேசிய அவசரங்கள் என்பது ஓகே தான் பார்த்தோமா, திரும்ப பாருங்க, படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரைட், அவை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ரைட்டா? இந்திய குடிமக்களுக்கு மட்டும் தான் அடிப்படை உரிமைகள் உண்டு. அவை அரசியல் அமைப்பின் பகுதி 5ல் உள்ள, ஆக்சுவலா பகுதி 3. ஓகே, அப்ப 1, 3 கரெக்ட். ரைட்டா? 1 and 3. அடுத்து பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங். ஈக்குவாலிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு, ஆர்டிகல் 16. மைனாரிட்டி ரைட்ஸ், சிறுபான்மையினருக்கான உரிமைகள் 29. கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினர் புறக்கணிப்பை தடுத்தல், அதுதான் 30ன்னு கேட்டாங்கன்னா சிறுபான்மையினரை கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம். அது யாருங்க சிறுபான்மையினர் அப்படின்னா மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னா குவான்டிட்டியை பொறுத்து. ஒரு நாட்டில் மற்ற கம்யூனிட்டியை கம்பேர் பண்ணும்போது வேற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் கம்மியா இருக்கிறாங்கன்னா அதான் மைனாரிட்டி. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான்ல போய் பார்த்தீங்கன்னா இந்துஸ் கம்மியா இருப்பாங்க, அப்ப இந்துஸ் அங்க மைனாரிட்டி. மைனாரிட்டின்றது பேரளவுக்கு தான் இருக்கணுமே ஒழிய எண்ணங்கள்ல இருக்கக்கூடாது. அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? அடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா? தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வாதார உரிமை 21. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆர்டிகல் 23. ஓகேவா? அப்போ இங்க இருக்கு ஆன்சர் 4123. ஆர்டிகல் 25 கொடுத்துருக்காங்களா, விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்ளும் உரிமை. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் மேட்ச்டு ஒன்.
ஓகே, எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேசிய பணியை ஆற்றுதல், இது வந்து அடிப்படை கடமைகள் தொடர்புடையது. பார்ட் 4A. இந்த 4என்றது எப்போ சேர்த்தோம்? 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி சேர்த்தோம். யாரோட கமிட்டி அப்படின்னா சரண் சிங் இல்லைன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. யார் அப்போ பிஎம்ஆ இருந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருப்பாங்க. இந்த கொஸ்டின் தான் இப்போ கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. ஸோ தேச பாதுகாப்பிற்காக நாட்டு சேவை ஆர்டிகல் 51A டி. நமது நாட்டின் உயர்ந்த பாரம்பரிய கலாச்சார பாரம்பரியத்தை மதித்தல் ஆர்டிகல் 51A எஃப். வன்முறை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் ஆர்டிகல் 51A ஐ. சில வழக்குகளில் கைது தடுப்பு மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான உரிமை, இது ஆக்சுவலா ஆர்டிகல் 22ல வரும். இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகல, ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சாரி, அசோசியேஷன் ரீசன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி. கரெக்ட். அது என்ன அரை கூட்டாட்சி அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, லோக்கல் கவர்னன்ஸ் இருக்கிறாங்க, சரியா? ஆனால் இதில் யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் அதிகமா. அப்போ அதான் அரை கூட்டாட்சின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட்டாட்சினா உங்களுக்கும் பவர் இருக்கணும், எனக்கும் ஈக்குவல் பவர் இருக்கணும். ஆனால் பேரளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அதான் அரை கூட்டாட்சி, குவாசி ஃபெடரல். ஓகேவா? ஓகே. இட் ஹாஸ் ரீசன் இட் ஹாஸ் கிவன் மோர் பவர்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தட் தேன் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ரெண்டுமே கரெக்டு, சரியாக விளக்குகிறது. அடுத்து 110வது கொஸ்டின், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். வெரி குட். ஐயோ, இங்கே ஓடிச்சு. இந்த வாரம் மாற்ற தெரியல. ஓடிச்சு, நல்ல வேலை போயிட்டு. சரி, ஓகே. அடுத்து பாருங்க. Assessment reason under the Government of Indian Act 1935, the residual power were vested in the central legislature. Reason, the Government of Indian Act 1935 divided the subject into 3 lists wise, the federal, provisional and concurrent. 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய சட்டமன்றத்தில் வழங்கப்பட்டது. இது ஆக்சுவலா கவர்னர் ஜெனரலுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அதாவது வைஸ்ராய் அந்த டைம்ல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, மத்திய சட்டமன்றத்துக்கு கொடுக்கல. 1935 இந்திய அரசு சட்டம் பட்டியல்களை கூட்டாட்சி, மாகாணம் மற்றும் பொதுப்பட்டியல், மத்திய மாநில பொதுப்பட்டியல் வகைப்படுத்தியது. அப்போ கூற்று தவறு, ரீசன் தவறு, காரணம் மட்டும் கரெக்ட், சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேங்க்யூ. ஓகேவா? சரி, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க அடுத்தடுத்து. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமில் மீட் பண்ணுவோம். பாய்.